மன்னார் பகுதியில் மக்கள் எடுத்திருக்கக்கூடிய போராட்டம் ஒரு அதிரடி மாற்றத்தை கொண்டதாக மாறியிருக்கிறது என்றும், காவல்துறை மக்களுடைய போராட்டத்தை ஒடுக்குவதற்கான கடுமையான நடவடிக்கையில் இறங்கி மக்களை தாக்கி இருக்கக்கூடிய விடயமும், பெண்கள் தாக்கப்பட்டதும், ஆண்கள் காயப்பட்ட விடயங்களும் இன்று மன்னார் பகுதியில் மிகப்பெரிய பரபரப்பை உருவாக்கக்கூடிய ஒரு களமாக மாறியிருக்கின்றது. எதற்காக காவல்துறை மக்கள் மீது இந்த தாக்குதலை நடத்த வேண்டும், மன்னாரில் என்ன பிரச்சனை நடந்து கொண்டிருக்கிறது என்பதை மையப்படுத்தி நாம் தேடலுக்குள் போகின்ற பொழுது மிக அதிர்ச்சியான பல தகவல்கள் கிடைக்கின்றன. குறிப்பாக மன்னாரில் காற்றாலை மூலம் மின்சாரம் தயாரிப்பதற்கான ஒரு களங்களை எடுத்துக்கொண்டு மன்னார் பகுதியில் காற்றாலை நிறுவுவதற்கான ஒரு களங்களை எடுக்கக்கூடிய சூழலை இப்பொழுது அந்த நிறுவனத்தை சார்ந்தவர்கள் எடுத்திருக்கிறார்கள். இதற்காக அந்த காற்றாலை நிறுவுவதற்கான அந்த உபகரணங்கள் கொண்டு செல்லப்பட்டிருக்கின்றன. ஏற்கனவே காற்றாலை மூலம் மன்னார் பகுதியில் மக்கள் பெரும் பாதிப்பை அடைந்திருக்கிறார்கள் என்கின்ற விடயம் பரபரப்பாகவே பேசப்படுகின்றன. அதிலும் குமரிக்கொண்டு பெண்கள் சொல்லக்கூடிய பல விடயங்கள் அதிர்ச்சியாக இருக்கின்றது. நாங்கள் தான் இந்த கஷ்டங்களை அனுபவித்து கொண்டிருக்கின்றோம். வருகின்ற எங்களுடைய சமுதாயமும் இந்த கஷ்டங்களை அனுபவிக்க வேண்டுமா? இரவானால் மன்னார் பகுதியில் காற்றின் வேகம் அதிகமாக இருக்கும். அப்படி அதிகமாக இருக்கக்கூடிய சூழலில் இந்த மின்சாரம், அதாவது இந்த மின்சாரத்தை தயாரிக்கக்கூடிய காற்றாலை அதிக வேகமாக சுழலக்கூடிய ஒரு களம் அமைகின்றது. அப்பொழுது எழும்புகின்ற அந்த ஓசை எங்களுடைய காதுகளை செவிடாக்கக்கூடிய களத்தில் கொண்டு போய் நிறுத்துகிறது. இதை நாங்கள் பலமுறை அரசு சார்ந்தவர்களிடம் எடுத்து வைத்து விட்டோம். ஆனால் யாரும் இதற்கான ஒரு நடவடிக்கை எடுத்ததாக எங்களுக்கு தெரியவில்லை. தற்பொழுது மீண்டும் மன்னார் பகுதியை மையப்படுத்தி காற்றாலைகள் நிறுவப்படும் என்கின்ற கணக்கீட்டில் மீண்டும் அதுபோன்ற உபகரணங்களோடு வருகின்ற பொழுது எங்களுடைய வாழ்வு போனால் என்ன, எங்களுடைய குழந்தைகளாவது நிம்மதியாக இருக்கட்டும் என்பதை மையப்படுத்தி தான் நாங்கள் இந்த போராட்டத்தை எடுத்திருக்கிறோம் என்று மக்கள் குறிப்பிடுகின்றார்கள். உண்மையிலே மன்னார் பகுதியில் காற்றாலையின் மூலம் மின்சாரம் தயாரிப்பதற்கான அந்த காற்றாலை நிறுவுவதற்கு எடுக்கப்பட்ட முயற்சிகளின் பின்னணியில் இருக்கக்கூடிய அரசியல் என்ன? கடல் தொழில் அமைச்சர் இந்த விடயத்தில் திடீரென்று பல்டி அடித்து சென்றதின் மர்மம் என்ன போன்ற பல கேள்விகள் எழும்பிக் கொண்டு இருக்கின்றன. அந்த கேள்விகளுக்கான விடைகளோடு இந்த காணொளியில் நாம் பயணிக்கலாம். எப்பொழுதுமே ஒரு குறிப்பிட்ட மக்களுடைய வாழ்வாதாரங்களை பாதிக்கக்கூடிய களங்களை எடுத்துக்கொண்டு அரசு தங்களை ஒரு அதிகாரங்களாக காட்டிக்கொள்வதை தொடர்ச்சியாகவே செய்து கொண்டிருக்கின்றன. அது மன்னார் பகுதி மட்டும்தான் என்று குறிப்பிட முடியாது. இன்னும் பல பகுதிகளில் இதுபோன்ற செயல்களை செய்து கொண்டிருக்கின்றார்கள். சமீபத்தில் இன்னொரு செய்தி கூட நடைபெற்றது. ஒரு குறிப்பிட்ட பகுதிகளில் இருந்து மணல் அள்ளிக்கொண்டு சென்ற விடயமும், அதை இளைஞர்கள் போய் தடுத்து இங்கிருந்து ஏன் மணல்கள் அள்ளிக்கொண்டு செல்கின்றீர்கள், எங்களுடைய அதாவது கனிம வளங்களை நீங்கள் ஏன் கொள்ளையடித்து கொண்டு செல்கிறீர்கள் என்று இளைஞர்கள் ஒரு போராட்ட களத்தில் இறங்கியதும் அதன் பின்பு அது தடுத்து நிறுத்தப்பட்டதாக ஒரு செய்தி முன்பு பேசப்பட்டது உண்டு. ஏறக்குறைய அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வுதான் இப்பொழுதும் அரங்கேறி இருக்கிறது என்று பலரும் எடுத்து வைக்கின்றார்கள். இந்த காற்றாலையை மையப்படுத்தி இந்த காற்றாலை திட்டம் யார் காலத்தில் கொண்டு வரப்பட்டது என்கின்ற கேள்விகள் இருக்கக்கூடிய அதே வேளையில் இந்த காற்றாலை திட்டம் எங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என்று மக்கள் சொன்ன பின்பு கூட அதை ஏற்றுக்கொள்ளாமல் அனுரா அரசாங்கம் அதற்கான களங்களை எடுத்திருக்கக்கூடிய விடயம் மக்கள் மத்தியிலே பெரும் அதிர்ச்சியை கிளப்பியிருக்கிறது. இந்த காற்றாலை நிறுவுவதற்கு நாங்கள் எந்த அனுமதியும் கொடுக்கவில்லை என்று இப்பொழுது கடல் தொழில் அமைச்சர் குறிப்பிட்டிருக்கின்றார். ஆனால் இதற்கு முன்பாக காற்றாலை நிறுவ வேண்டும் என்பதை மையப்படுத்தி அதற்கான நகர்வுகளை அவர்கள் எடுத்த விடயங்கள் பரபரப்பாக பேசப்பட்டு கொண்டிருக்கின்றன. இந்த சூழலில் இதுபோன்ற அதிரடி கதைகள் வருகின்ற பொழுது மக்கள் கொதித்தெழக்கூடிய களம் ஏற்படுவது இயற்கைதானே. அப்படித்தான் இன்று மக்கள் கொதித்தெழுந்திருக்கின்றார்கள். போராட்டத்தை அவர்கள் கையில் எடுத்தார்கள். எங்களுக்கு இந்த காற்றாலையினால் நாங்கள் பட்டு கொண்டிருக்கக்கூடிய இன்னல்கள் போதும், அது எங்களுடைய குழந்தைகளுக்கு வேண்டாம், இதை நிறுத்திவிடுங்கள் என்பதை மையப்படுத்தி மக்கள் போராட்டத்தை எடுக்கிறார்கள். அரசு மக்களுடைய கோரிக்கையை கேட்க வேண்டும். நீங்கள் எதற்காக இந்த போராட்டத்தை எடுத்து கொண்டு இருக்கின்றீர்கள்? மக்களுக்கு இந்த விடயத்தினால், அதாவது இந்த காற்றாலை பிரச்சனையினால் என்னென்ன சிக்கல்கள் வருகிறது,
இவைகளை அரசு அறிந்து கொண்டு மக்களுடைய போராட்டம் நியாயமானது என்றால் அதற்கான நடவடிக்கைகளை அரசு எடுக்க வேண்டும். ஆனால் மக்களுடைய போராட்டத்தை சிதறடிப்பதற்காக காவல்துறை அதிகாரிகளை ஏவி மக்களை தாக்கக்கூடிய நிகழ்வுகளை எடுத்திருக்கின்றது. நீங்கள் அதை பார்க்கின்ற பொழுது மிகவும் வருத்தமாக இருக்கின்றது. பெண்கள் மீது ஒரு பெண் காவல்துறை அதிகாரி நடத்திய தாக்குதல், ஒரு இளைஞருடைய காலில் இருந்து இரத்தம் பீரிட்டு பாயக்கூடிய ஒரு நிகழ்வு, சிறு குழந்தைகளை தூக்கி வீசக்கூடிய களங்கள் என்று அந்த மன்னார் பகுதியில் அந்த போராட்டத்தை சிதைக்கக்கூடிய நிகழ்வை அரசு இயந்திரங்கள் எடுத்திருக்கக்கூடிய அந்த களங்களை பார்க்கின்ற பொழுது உண்மையிலே வேதனையாக இருந்தது. இவ்வளவு இக்கட்டுகளை சந்தித்த பின்னும் மக்கள் பின்வாங்கவில்லை. நாங்கள் இந்த போராட்டத்தை தொடர்ந்து கொண்டுதான் இருப்போம் என்பதில் அவர்கள் உறுதியாக இருக்கிறார்கள் என்பதுதான் நாம் இங்கு பதிவு செய்ய வேண்டியதாக இருக்கின்றது. மக்கள் எடுத்து வைத்திருக்கக்கூடிய அந்த கருத்துக்களை வைத்து பார்க்கின்ற பொழுது இந்த காற்றாலை இங்கு தேவையா என்பதை நீங்கள் நினைத்து கொள்ளுங்கள். அதாவது இந்த காற்றாலையினால் பலர் இங்கு செவிடாகி கொண்டிருக்கின்றார்கள். பலர் இப்பொழுதே செவிட்டு அந்த இயந்திரங்களை காதில் மாட்டிக்கொண்டு கேட்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றார்கள். சுற்றுப்புற சூழல் ஒட்டுமொத்தமான ஒரு பாதிப்பை அடைந்திருக்கிறது. இதை குறித்தெல்லாம் இந்த அரசு சார்ந்தவர்கள் எந்தவித கவனத்தையும் எடுக்காமல் எங்கள் மீது அவர்கள் கோபம் கொண்டு எங்களை தாக்குவதற்கான முயற்சிகளை எடுப்பது என்பது உண்மையிலே எங்களுக்கு வேதனை தரக்கூடிய ஒன்றாக இருக்கிறது என்று மக்கள் கொதித்து கொண்டு இருக்கின்றார்கள். இந்த விடயத்தை குறித்து சுற்றுப்புற சூழலை சார்ந்த ஆய்வாளர்கள் என்ன கருத்துக்களை பதிவிடுகிறார்கள் என்று கேள்வியை வைத்த பொழுது அவர்கள் குறிப்பிடக்கூடிய விடயம் ஏறக்குறைய மக்கள் எதையெல்லாம் எடுத்து வைக்கிறார்களோ அதைத்தான் இந்த சுற்றுப்புற சூழல் ஆய்வாளர்களும் குறிப்பிடுகின்றார்கள். அவர்கள் மக்கள் பாதிக்கப்பட்டதினால் இவ்வளவு கொதித்து போய் இருக்கிறார்கள். ஒரு பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு விடயத்தை அதை நிறுவுவதற்கான முயற்சிகளை அரசு எடுக்கிறது என்பது அது எந்த கோணத்தில் சரி என்ற கேள்வியை வைத்திருக்கின்றார்கள். ஒரு அரசு ஒரு திட்டத்தை கொண்டு வந்து நிறுவுகின்ற பட்சத்தில் அந்த திட்டத்தினால் என்னென்ன பாதிப்புகள் இருக்கிறது என்பதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு அவர்கள் அந்த திட்டத்தை மையப்படுத்திய ஒரு ஆய்வுக்களத்தை எடுப்பார்கள். ஆனால் இதற்கான ஆய்வுக்களங்கள் இங்கு எடுக்கப்பட்டதா என்கின்ற கேள்விகளும் எழும்பாமல் இல்லை. இப்பொழுது தங்களுடைய உயிரை பாதுகாத்துக் கொள்வதற்கும் தாங்கள் கொஞ்சம் நிம்மதியாக வாழ வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டை மையப்படுத்தியும் மக்கள் நடத்தி இருக்கக்கூடிய இந்த போராட்டம் காவல்துறை அதிகாரிகளுக்கு கேலியாக மாறிவிட்டதா? எதற்காக இவ்வளவு ஒரு கொடூரமான தாக்குதலை காவல்துறை அதிகாரிகள் எடுக்க வேண்டும் என்ற கேள்வி எதிரொலிக்க தொடங்கி இருக்கின்றன. ஆனால் மக்கள் எவ்வளவு தாக்குதல்கள் நடைபெற்ற பின்னும் போராட்டத்தை தொடர்ந்து கொண்டு இருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கின்ற பொழுது மக்கள் எவ்வளவு இன்னல்களை சந்தித்திருப்பார்கள் என்பதைத்தான் நாம் இங்கு பதிவு செய்ய வேண்டியதாக இருக்கின்றது. காத்திருப்போம். இன்னும் பல செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றியுடன் இன்பா.